சிவாய நமஹா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு 2026 நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 ரொம்ப சந்தோஷமான நல்ல வருடமாக உங்களுக்கு அமையணும்னு எல்லாம் வல்ல எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு இந்த 2026 பலன்களை உங்களுக்காக பார்ப்போம். அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்களினுடைய குலத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் அடியார்களுக்கு அடியாராக இருந்து செய்யக்கூடிய ஒரு கடைநிலையாக இருக்கக்கூடிய ஒரு தொண்டன். உங்களுக்கு இந்த பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. இந்த வருடம் அப்படிங்கிறத கிரகத்தினுடைய சஞ்சாரத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு விசித்திரமா இருக்கு. ஒவ்வொரு வருடம் பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி இருக்கும், சனி பயிற்சி இருக்காது, அல்லது சனி பயிற்சி இருக்கும், ராகுகேது பயிற்சி இருக்காது, ராகுகேது பயிற்சி இருக்கும், சனி பயிற்சி இருக்காது. இந்த மாதிரி தான் ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது. ஏதோ ஒரு கிரகம் இல்லாமல் அப்படிதான் பெரும்பாலும் கடந்த ஒரு 12-14 வருஷம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த வருடம் 2026 பார்த்தீங்கன்னா வாக்கிய முறைப்படி பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் சஞ்சாரத்திலே மாறுது, எல்லா கிரகமும் பயிற்சி ஆகுது. குரு பகவானை பார்த்தீங்கன்னா சற்றாக 3 கிரகத்துக்கு போறாரு, மிதுனத்துல இருக்கார். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு வராரு, அதிசாரமா சிம்மத்துக்கே போயிடுறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவரும் வந்து பயிற்சி ஆகிறாரு. மார்ச் மாசம் பார்த்தீங்கன்னா அவருடைய கும்பராசியிலிருந்து இப்போ அடுத்ததாக மீனராசிக்கு வராரு. ராகு பார்த்தீங்கன்னா கும்பத்திலேருந்து மறுபடியும் கீழே இறங்குறாரு மகரத்துக்கு. கேது பார்த்தீங்கன்னா சிம்மத்திலேருந்து கடகத்துக்கு வராரு. இப்படின்னு எல்லா கிரகமும், இது நான் சொல்றது தாரா கிரகம், சாயா கிரகம், மற்ற சூரியன் சந்திரன் எல்லா கிரகங்களும் ஒவ்வொரு கிரகங்களும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய தன்மை இந்த வருடத்திலே அமையுது. ஒரு விசித்திரமான ஒரு கிரக சஞ்சாரம் கொண்ட வருடமாக அமையுது. அதனால இந்த வருடம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த வருடமாக இருக்கிறது. இந்த வருடம் உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க. இந்த வருடத்துல இன்னொரு பெரிய நன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பிக்கும் போதே குருவும் புத பகவானும் தங்களை ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை செய்து கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வருடமாக இது அமையுது. அதனால இந்த வருடம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கல்வி சார்ந்த பல நல்ல விஷயங்கள் ஏற்படும். குரு புதன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா குருவுடைய ஐடியாலஜிக்கல் சன் யார் அப்படின்னா புதன். புதனினுடைய ஐடியாலஜிக்கல் ஃபாதர் வந்து குரு. அதனால 2 பேரும் தங்களை பரிவர்த்தனை பண்ணிக்கனால குரு சிஷ்யனுடைய ஒரு பெரிய ஒற்றுமை ஏற்படுறதுனால இந்த வருடம் அப்படிங்கிறது பொதுவாகவே அறிவு சார்ந்த பல நல்ல விஷயங்கள், நல்ல முன்னேற்றங்கள் பூமியில நடக்கும். அதே மாதிரி படிப்புக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதான நல்ல விஷயங்கள், குழந்தைகள் படிப்புக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கிறது. ஸ்போர்ட்ஸ், ஜிம்னாஸ்டிக்ஸ், அத்லெட்டிக்ஸ் இந்த மாதிரியான பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் வரப்போகுதுங்க. அதனால இந்த வருடத்துல பல நன்மைகள் நடக்கணும், உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படணும் அப்படின்னு எல்லாம் உங்களை எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தொடர்ந்த வருடத்தினுடைய பலன் எப்படி இருக்குங்கிறத விரிவா பார்ப்போம். தனுசு ராசியாகிய உங்களுக்கு இந்த 2026 என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவா பார்ப்போங்க. தனுசு ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடம் அப்படிங்கிறது நல்ல ஒரு வருடமாக வருது. இதுல நீங்கள் கவனத்துல கொள்ள வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு, என்னங்கிறதையும் தெளிவா பார்ப்போம். இதுல முதல் பகுதி ரொம்ப அருமையா இருக்கு. இந்த மத்தியம காலமாக சொல்லக்கூடியதான வருடங்கள், அதாவது கொஞ்சம் ஏப்ரல், அப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த 5 மாதங்கள் ரொம்ப கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியதாகவும் இருக்கு. செப்டம்பர் இதுவும் கூட சேர்த்துக்கலாம். 6 மாதம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதன் பிறகு வரக்கூடியதான ஒரு 3 மாதம், முன்னாடி வரக்கூடிய 3 மாதம், கடைசியில வரக்கூடிய 3 மாதம் உங்களுக்கு ரொம்ப நன்னா இருக்கு. ஏங்கிறதையும் நான் தெளிவா சொல்றேன். முதல்ல வரக்கூடிய 3 மாதத்துல இப்போ உங்களுக்கு 3ஆம் இடத்துல தான் சனி பகவான் இருக்காரு. அடுத்து வரக்கூடிய இடத்துல வந்து சனி பகவான் வந்து 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியில போயிடுவாரு. சரிதாங்க, சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியில போறதுக்கு எப்படிங்க இன்னும் அதான் இருப்பாரு, இன்னும் 2.5 வருஷத்துக்கு மேல இருப்பாரு. அதுக்குள்ள எப்படி இன்னும் 6 மாசத்துல நல்ல பலன் வந்துடும் சொல்றீங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடியதான உங்களுடைய 7ஆம் இடத்துல இருக்கக்கூடியதான அந்த குரு பகவான் அவர் வந்து அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுவார். அஷ்டமஸ்தானத்துக்கு மாறிட்டாருன்னா அது கெட்டதாச்சே, அதை எப்படி நல்லதுன்னு நினைக்கலாம், நீங்க நினைக்கலாம். இருந்தாலும் கூட அந்த குரு பகவான் பார்வையாக சனி பகவானை பார்க்கிறார். அந்த சனி பகவானை பார்க்கறது ஒரு பெரிய நன்மை உங்களுக்கு. அது மட்டும் இல்ல, இந்த 10ஆம் மாதம் செப்டம்பர் மாதத்தோட கடைசிக்கு மேல அதே குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் இடத்துக்கு மாறிடுவார் அதிசாரமாக. அதனால உங்களுக்கு பெரிய நன்மைகள் உண்டு. இந்த நடுவில் வரக்கூடிய 6 மாதங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மறுபடியும் சொல்றேன், இந்த காலங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல காலமாக வருகிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு. அதாவது தனுசு ராசிக்காரங்க இப்போ உள்ள காலம் அந்த மத்தியமாக வரக்கூடிய 6 மாத காலத்துல புதிய செயல்களிலே ஈடுபடுறதை கொஞ்சம் தவிர்க்கலாம். அதனால புதிய செயலில் ஈடுபடக்கூடாதுன்னா வேலை கூட போகக்கூடாதா, ஒரு கையெழுத்து கூட போடக்கூடாதா, வீட்டிலேயே உட்காந்துடலாம், வேற எதுவும் செய்யக்கூடாது அப்படிலாம் கிடையாது. அதற்கு முன்பாகவே என்னென்ன செய்யணுமோ அதற்கு உண்டான விஷயங்களை நீங்க பிளான் பண்ணிடணும்.
ஒரு புயல் காத்து வர்றது, திடீர்னு ஒரு புயல் காத்து வருது, அதனால நம்ம என்ன செய்வோம், வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில போக மாட்டோம். அதுக்கு நம்ம வேலையை பார்க்காமலே இருந்துருவோமா, ஆன்லைன்ல வேலையை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம், இல்லைன்னா ஃபோன் மூலியமா ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம சாப்பிடாம இருந்துருவோமா, அதுக்குன்னு காய்கறி வெளியில போய் வாங்க முடியலங்கிறதுக்காக நம்ம எதுவுமே சாப்பிடாம இருந்துருவோமானா இருக்க முடியாது. என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம அடுத்தடுத்து நம்ம ரன் பண்ணியிருப்போம். அப்படிலாம் இல்லைன்னா கருடான சுற்றி சாப்பிட்டு இருப்போம், வத்தல் பொரிச்சு சாப்பிட்டு இருப்போம். இல்லைன்னா என்ன அதுக்கு முடியுமோ, வத்த குழம்பு, சாதா குழம்பு இல்லைன்னா வத்த குழம்பு வச்சு சாப்பிட்டு இருப்போம் இல்லையா. அதுக்குன்னு சாப்பிடாம இருக்க போறது இல்லை, அதுக்குன்னு நம்ம எதுவும் செய்யப்பட வருது இல்லை. அதே மாதிரி தான் நமக்கு சூழ்நிலைகள் சரியில்லை அப்படிங்கனால எதையுமே செய்யக்கூடாது, எதையுமே ஈடுபடக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாதுங்கிறது கிடையாது. நானா புரிஞ்சுங்கோ. அதை செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுட்டு செயல்படணும் ஒண்ணு, அல்லது அதற்கு முன்பாகவே, இது இந்த காலத்திற்கு முன்பாகவே அதற்கெல்லாம் நீங்க தயாராக பிளான் பண்ணி வச்சிடணும். எப்படி மழை காலம் வருவதற்கு முன்பாகவே ஒரு எறும்பு அதற்கு தேவையான அந்த மழை காலத்திற்கு தேவையான தீனிகளை எடுத்துக்கொண்டு போய் தன்னுடைய கூட்டிலே சேமித்து வைக்கக்கூடிய பழக்கத்தை மனிதர்களுக்கு கத்து தருதோ, அதே மாதிரி வெள்ளம் வரும் முன் அணை கட்டு அப்படிம்பாங்க பெரியவங்க. அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வரக்கூடிய அந்த 6 மாதத்திற்கு முன்பாகவே அதற்கு தேவையானபடியான சில விஷயங்கள், அதற்கு சாதகமான பல நன்மைகள் அல்லது ஆரம்பிக்க வேண்டிய பல விஷயங்களை எல்லாம் நீங்க ஆரம்பிச்சு தயார் பண்ணி வச்சிடணும். அதுலேருந்து உங்களுக்கு நல்ல காலம், அதுலேருந்து இப்போ முன்னாடியே உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிக்குது. அந்த காலத்தில் அந்த மத்தியமாக வரக்கூடிய 6 காலத்தில் கொஞ்சம் நிதானமாக போகிறது. அதாவது கடந்த பிறகு பார்த்தீங்கன்னா 9ல் குரு மாறின பிறகு நல்ல வளர்ச்சிகள் இருக்கும், அபரிமிதமான தொழில் முன்னேற்றங்கள் இருக்கும், பல நன்மைகள் இருக்கும். குறிப்பாக புதிய வீடு வாங்கக்கூடிய யோகம் வரும், அல்லது வீட்டின் பேர்ல கடன் இருந்தால் அந்த கடனை நிவர்த்தி செய்யக்கூடியதான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. அதனால பல நன்மைகள் ஏற்படும். கல்யாணம் நடக்கும், குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்கும். அதனால தனுசு ராசிக்காரங்க இந்த காலத்துல சனி பகவானை கும்பிட்டுவாங்க. சனிக்கிழமை சனி பகவானுக்கு எள்ளு தீபம், ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலையை போட்டு வந்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி உங்களுக்கு உண்டு. சிவாய நமः.